ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாளாக திகழ்வது தான் அமாவாசை. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, வருடத்தில் சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்று புரட்டாசி, இந்த மாத புரட்டாசி அமாவாசையும் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீட்டிற்கு நம்மளுடைய முன்னோர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் அன்றைய தினத்தன்று நம்முடைய முன்னோர்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்பவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் வர இருக்கின்ற அந்த அமாவாசை தினம் என்றைக்கு வருகிறது, எந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதை ஃபுல்லாக பாருங்கள், வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு முறைப்படி செய்யுங்க. நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா, அடிப்படையான ஒரு விஷயம்னா, அமாவாசை தினங்கள் அன்று எப்பொழுதுமே வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இது பின்பற்றி வருகின்ற ஒரு செயல். எதற்காக போடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோலம் போடும் பொழுது அந்த வீட்டில் இறையருள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதாவது நல்ல தேவதைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத நல்ல தேவதைகள் அந்த வழியாக வரும் பொழுது அந்த வீட்டில் குடியிருப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நல்ல சக்தி அதிகமாக இருக்கின்ற இந்த தெய்வ ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பித்ருக்களால் வர முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா, அமாவாசை தினங்களில் வீடுகளில் கோலம் போடக்கூடாது என்பது ஒரு கூற்று. அதே போல் நம்ம சமைத்த சாதத்தை முதல்ல காக்காய்க்கு வைத்து விட்டு தான் பிறகு தான் நம்ம உண்ண வேண்டும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதையுமே நம்ம முறைப்படி கடைபிடிக்கணும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, மற்ற அமாவாசை தினங்களை விட புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூறப்படுகிறது. கட்டாயம் இதில் பார்த்திங்கன்னா, முன்னோர்களை வழிபாடு செய்வதை மறக்கவே கூடாது. எந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோமோ இல்லையோ, புரட்டாசி அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். ஆண்கள் தான் திதி கொடுக்க வேண்டும். பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த செயலில் ஈடுபடக்கூடாது. அதிலும் குறிப்பாக 6 கடல் போன்ற இடங்களில் திதி கொடுத்தால் முன்னோர்களுக்கு புண்ணியம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அருளாசியும் நமக்கு பரிபூரணமாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இந்த அமாவாசை தினம் எப்பொழுது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி அன்று வருகின்றது. புதன்கிழமை இந்த மகாலயபட்ச அமாவாசை வருகிறது. அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும். இதில் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதாகும். இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறையும் கூட. அதனால் இப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த தர்ப்பணம் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை மணிலேருந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரை பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதையும் பார்த்துக்கோங்க. ராகு காலம் யமகண்டம் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா, காலையிலேருந்து மதியம் இந்த 1 மணிக்குள்ளே நம்ம சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், அதாவது நீர்நிலைகளுக்கு வெளியே சென்று எங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்க என்ன செய்கிறீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு சாப்பாடு எதையாவது செஞ்சு மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்க முடியல எங்களால் வெளியே சென்று அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருகில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உணவுகளையாவது வாங்கி அன்னதானம் செய்யலாம். இது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த தர்ப்பணம் கொடுத்த பலன் இதன் மூலியமாக நமக்கு கிடைத்துவிடும். இது நமக்கு பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் நமக்கு இருந்தாலுமே அதை நீக்க வல்லதாக கருதப்படுகிறது. அதே போல் காலையிலே திதி கொடுத்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, 2 மஞ்சள் வாழைப்பழம், 1 துண்டு வெல்லம் இதையும் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலே எழுந்து கோலம் போடக்கூடாது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் காவி பொடியினால் கோலம் போடலாம். அதாவது சில வீடுகளில் கட்டாயம் கோலம் போட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா காவி பொடியினால் கோலம் போடலாம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு விருப்பமான பொருட்கள் அனைத்துமே சமைத்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். ஆண்கள் திதி கொடுத்து முடித்து விட்டு வந்த பிறகு முன்னோர்களுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும்.
நுனி இலையாக பார்த்து ஒரு இலையை அவர்களுக்கு முன்பாக விரித்து அவர்களுக்காக செய்து வைத்த உணவுப் பொருட்களை பார்த்திங்கன்னா படையலாக இட்டு கற்பூர ஆராத்திரி காட்டி அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அவங்களுக்கு இப்படி சமைத்த சாப்பாட்டை வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறகு அந்த சமைத்த இந்த உணவை காகத்திற்கு நம்ம வைக்க வேண்டும். அடுத்ததாக வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையான ஒரு நபரையும் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கும் சாப்பாடு போட வேண்டும். அவர் திருப்தியாக சாப்பாடு அதை சாப்பிட்டு முடித்த பிறகு தான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும். இந்த முறையில் மகாலய அமாவாசை அன்று நம் முன்னோர்களை வழிபாடு செய்தோம் என்றால் முன்னோர்களின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது தான் ஐதீகம். மேலும் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கி தடைகள், காரிய தடைகள் அனைத்துமே விலகும். சுபகாரியங்களும் நமக்கு ஏதாவது தடையில் இருந்ததுன்னா அதுவுமே தடையின்றி நடைபெறும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த முறையிலேயுமே திதி கொடுக்கக்கூடாது. பெண்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு இறந்து போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா தரக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்டவர்கள் திதி தருவதற்கு பதிலாக பசுமாட்டிற்கு தானம் கொடுத்து வீட்டுக்கு இந்த முறையில் காகத்திற்கும் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கும் உணவளித்தாலே அவர்கள் தாய் தந்தையர் ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். அதாவது திதி கொடுப்பதற்கு பதிலாக நம்ம ஒரு ஜீவன்களுடைய பசியாற்றுவது, மற்றவர்களுடைய பசியாற்றுவது, இதுவே நம்மளுடைய பித்ருக்களை மகிழ்ச்சி அடை செய்யும். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா வளமாக்கும் அப்படிங்கிறதான். நம்ம டெய்லியுமே செய்ய போகிறது கிடையாது. நமக்கு அவ்வளோ வசதி இல்லை, நம்மளால் டெய்லியுமே செய்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் நம்ம இப்படி செய்வது நமக்கு பன்மடங்கு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். அதனால் இந்த மாதிரியான நாட்கள்லையாவது பார்த்திங்கன்னா தவறாமல் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையில் முன்னேறுவதற்கான வழிவகை பாதைகளை இது நமக்கு அமைத்து தரும். அதனால் இந்த மாதிரியான நாட்களை மட்டும் தவற விடாதீங்க. தொடர்ந்து இந்த விசேஷ நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்து அதற்கான படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு விடுவது இன்னும் சிறப்பு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சமைத்த சாப்பாட்டை காகத்திற்கு கொண்டு போய் வைத்ததுக்கப்புறமே நீங்கள் சாப்பிடுங்க. இது ஒரு நல்ல செயல். இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு பல நன்மைகள் நடக்கும். இந்த முறையில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி வருகின்ற மகாலய புரட்டாசி மாத அமாவாசை தினத்தன்று எளிமையாக முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூரணமாக பெறலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முழு நம்பிக்கையோட, நல்ல குணத்தோட, நேர்மையான, எப்பொழுதுமே நல்ல முறையில் நாங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும். அதற்கு பெரியவர்களாகிய உங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்துட்டு நம்ம மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு செய்கிறோம்னா முன்னோர்களுடைய அந்த புகைப்படம் அப்படிங்கிறது, நம்ம இறந்து போன அந்த முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க புகைப்படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நம்ம பூஜை அறையில் அவர்களுடைய நினைவாக மனசிற்குள்ளே அவர்களை நினைவாக நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் நம்ம சாமி படங்கள் வச்சிருக்க இடத்துல வச்சு அவங்கள கும்பிடக்கூடாது. ஏன்னா கடவுள் வேறு, பித்ருக்கள் வேறு. நம்மளை மாதிரி மனிதர்களாக இறந்து அவர்கள் பித்ருக்களாக மாறினது தான். அதனால் அவர்களுடைய ஃபோட்டோக்களை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இறையருள் நிறைந்த இடத்துல வைக்கக்கூடாது. அதை முக்கியமாக தெரிந்திருக்கணும். அவர்களை நினைத்து அந்த இடத்துல நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த ஃபோட்டோவும் நம்ம வைக்கக்கூடாது. இதையும் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். வருகின்ற மகாலய புரட்டாசி மாத இந்த அமாவாசை தினத்தன்று பார்த்திங்கன்னா மறக்காமல் அவரவர்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினம் வீட்டில் பெரும்பாலும் கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம் வீட்டிற்கு எந்த ஒரு தடையுமின்றி வருவார்கள் அப்படிங்கிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.